ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் 47 BL ட்ராமா ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 3. போன பார்ட்டில் டீமன்ஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. நம்ம ஏஞ்சல்ஸும் இவங்கெல்லாம் நம்பியிருப்பாங்க. ஆர்மிஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேஹோப் நடந்து போயிட்டுருக்காரா, அப்போது உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டே போயிட்டுருக்கீங்களா? அப்போது ஜேகேவை பார்க்குறாங்க. வி கிட்ட சொல்கிறாங்க, வி நீ இவங்கள நம்புறியா அப்படின்ற மாதிரி. நம்ம வி மனசுக்குள்ளேயே இல்லைண்ணா நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி பண்ணுறாரு. அமைதியாக இருங்க, அதாவது இவங்க முன்னாடி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் விழ போகிறீங்களா? இந்த டைம் நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, அப்படியே பறந்து வந்து உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜேஹோப்பை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அது எப்படி ஒரு ஏஞ்சல் வந்து என்ன தொடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, இல்லை நீ விழ போன அதனால தான் நான் உன்னை பிடிச்சேன். இல்லை உங்களுக்கு என்ன தொடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் அண்ணன் எழுந்திருக்கட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன உன் அண்ணன் எழுந்திருக்கட்டுமா? ஆமாம், இதை மட்டும் என் அண்ணன் முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்களா? என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அண்ணாங்க சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு எகென்ஸ்டாக எதுவும் பேசாத, அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜேஹோப் நினச்சிக்கிறாரு, ஐயையோ நம்ம இவளை தொட்டனால இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல், நம்ம தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்து சாரி கேட்குறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் உங்களை காப்பாற்ற தான் நினச்சாரு. பட் இருந்தாலும் அவர் சாரி கேட்குறாருல, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கீங்களா? ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டீமன் வேர்ல்டில் இருக்கும்போது உங்களை யாராவது தொட்டாலோ, இல்லை உங்கள் பக்கத்தில் உங்கள் அண்ணனுங்களை தவிர உங்கள் ஃபேமிலி தவிர யாராவது வந்தாலோ அவங்கள பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இங்கே வந்து இப்படி ஒருத்தர் டச் பண்ணியுமே அமைதியாக இருக்கீங்களா? இதை பார்த்து ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தங்கச்சி ரொம்ப பாவம், அவள் இந்நேரம் அப்படி இருந்தா அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பா? எங்களால் தானே அவளும் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கா. என் சிஸ்டர் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஜேகேவோட கண்ணு கலங்கி டியர் வருதா. இதை நம்ம வி நோட் பண்ணுறாரு. ஜேஹோப்பும் நீங்களும் முன்னாடி போயிட்டுருக்கீங்களா? அப்போ வி ஜேகே கிட்ட பேசுகிறாரு. ஆக்சுவலி அவர் மயங்கியிருக்காருன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலுமே நான் அவளை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவளுடைய பிடிக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆக்சுவலி என் அண்ணன் காப்பாற்ற தான் போனான், வேறு எந்த தப்பான இன்டென்ஷன்லேயும் போகல. நீ முடிச்சிருந்த நான் இன்னருக்கும் தங்கச்சிக்காக சண்டை போட்டிருப்பல. உன் பாடி அவ்வளோ வீக்காக இருக்கு, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணில் இருக்க அந்த டியரை தொடச்சி விடுறாங்க. ஜேகேக்கும் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்னடா இவன், அவன் அண்ணன் காப்பாற்ற தானே செஞ்சான், ஆனால் இருந்தாலும் அவங்க மேலே தப்புன்ற மாதிரி அவங்களே பழிய போட்டுக்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி மறுபடியும் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காரு. தென் ஒரு வழியாக ஜேஹோப் வந்துட்டு இதோ இங்கே தான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரா. நம்ம வியும் அப்படியே ஜேகேவை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே அங்கே இருக்க அந்த ஒரு மரத்தை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த மரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்க அந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அது விழும்போது உங்களை அறியாமலே ரசிச்சிட்ருக்கீங்க அந்த மரத்தை. நீங்கள் இப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறீங்களா? ஸோ ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. இதை நம்ம ஜேஹோப் நோட் பண்ணுறாரு. அட் சேம் டைம் நம்ம வியும் ஜேகேவை தூக்கிட்டு போயிட்டு, அங்கிள் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன வியோட வாய்ஸ் கேட்குது, வி நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கிள் சீக்கிரம் வெளியே வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி கூப்பிடுறாரு. இதோ வரேன் வி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் வெளியே வராங்களா. என்னாச்சு, இது டீமன் தானே? ஹேய் நீ இவங்களெல்லாம் இப்படி கூட்டிகிட்டு வரக்கூடாது, உனக்கு தெரியுமா, அப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கத்த ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ் நான் சொல்ல வரதை தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒன்று கேட்ட டீமன் கிடையாது. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவனை காப்பாற்றுங்க, இவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. இல்லை என்னதான் இருந்தாலும் நீ உன்னோட அப்பா கிட்ட இந்த டீமன்ஸை போய் காமிக்கணும். அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் என்னால் எதுனாலும் பண்ண முடியும். அங்கிள் ஜேஹோப் தான் இங்கே தூக்கிட்டு வர சொன்னான், அதனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லைனா நான் பாட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி வி கோவப்படுறாரு. வி ஜேஹோப் இங்கே வந்திருக்கானா என்ன? நீங்கள் அங்கே போகிறதானால சொன்னான், இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கிள் உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வி கோவப்படுறாரு. அங்கிளுக்கே வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் வி கோவப்பட்டதே இல்லை. பிரதர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிட்டா அந்த மாதிரி மட்டும் தான் சண்டை போடுவாரே தவிர இந்த மாதிரி இந்த அளவுக்கு கோவப்பட்டதே இல்லை.
இந்த டைம் நம்ம ஜேஹோப்புமே உள்ளே வராரு. அங்கிள் சித்தப்பா இன்னும் இங்கே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே அவனும் நீயும் தானே போனீங்க, பட் அவன் இன்னும் வரலை, நான் மட்டும்தான் இந்த இடத்த பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஜேஹோப், இது உனக்கு தெரியுமா? இவன் இப்படி ஒரு டீமனை கூட்டிகிட்டு வந்திருக்கான், அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கிள் அது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரியும், நானே அவனை சரி பண்ணிடுவேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்தா நீங்கள் நல்லபடியாக இன்னுமே ஆக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஜேஹோப், நான் இவனை காப்பாற்றுவேன், பட் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், ஏன்னா நான் தானே இவனை காப்பாற்றினேன், அதுவும் இல்லாமல் உன்னோட சித்தப்பா அப்பாவோட அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அங்கிள் ப்ளீஸ், நம்ம ஏஞ்சல்ஸ் நம்மளே இப்படி ஒருத்தரை காப்பாற்றலைன்னா அவங்கெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க, அவங்க நல்லவங்க தான் அங்கிள், ப்ளீஸ் காப்பாற்றுங்க, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், உங்கள் மேலே எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அங்கிளும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பட் என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. ஜேகேக்கு டவுட் ஆகுது, ஐயோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நினப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் கரெக்டாக என் அண்ணன் வந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அட் சேம் டைமில் அந்த அங்கிள் வந்து பார்த்துட்ருக்காங்களா. ஜேஹோப் இவனுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரில, இவனுக்கு காயம் இருக்குது, ஆனால் அதுக்கு நான் மருந்து போடுறேன், பட் சரியாகவே மாட்டேங்குது, ஒரு வேளை இவனுக்கு உள்ளே ரொம்ப காயமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்களா, ஐயோயோ என் அண்ணனை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க ஏதாவது மருந்து கொடுக்குறேங்கிற பிள்ளை ஏதாவது பண்ணி விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக பதறிட்டு வரீங்க. அண்ணா 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 என் அண்ணா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உன் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், அவனை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் சரியாக போயிடுவான், நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு புரியுது, உன் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. ஐயோ இவன் வேறு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அட் சேம் டைமில் இப்போது இவங்களுமே வராங்க, நம்ம யூன்மின் அண்ட் நாம்ஜின் இவங்க 4 பேருமே வராங்களா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ஆரமும் சுகாவும் கேட்குறாங்க. அண்ணா நீ எழுந்துட்டியா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சுகாவை பார்த்து கேட்குறீங்க. நான் நார்மல் ஆகிட்டேன், என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் அண்ணா ஜேகே உள்ளே கொண்டு போனாங்க, இன்னுமே கூட்டிகிட்டு வரலண்ணா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஜேகே உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்களா, ஐயையோ நம்ம இங்கே இல்லைன்னு வர அவன் நினச்சிட்ருப்பானே, அதனால் அவன் எழுந்திருக்க கூட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சுகாவும் சேமாக மைண்டில் நினச்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம இங்கே இருக்கோங்கிறத அவனுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, ஒயன்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு. ஏன்னா அப்போது உங்களுக்கு லைட்டாக பிளட்டு வருது, ஏன்னா நீங்கள் தடுக்கி விழ போயிருப்பீங்கள்ல, அந்த டைமில் ஒரு கல் இருக்கும், அது அப்படியே லைட்டாக உங்களை கிழிச்சிருக்கும், அதனால் காலில் பிளட்டு வருதா, இதை நம்ம நோட் பண்ணுறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாரு, பதறாரு. அண்ணா என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வேளை நம்ம அண்ணன் ஆக்ட் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் கத்துறீங்க. ஆமாம் சுகாவுக்கு புரியுது, ஐயையோ இவ ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாலே, இங்கே பாரு உன் காலில் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து உங்கள் காலை காமிக்கிறாரு. என் காலில் பிளட்டு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, ஏன்னா மற்றவங்க மேலே தான் நீங்கள் பிளட்டு வர வச்சுருக்கீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் உங்கள் மேலே பிளட்டு வருதா, அண்ணா என் பிளட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு கத்துறீங்களா. இதை பார்த்துட்டு ஜேஹோவுக்கு சிரிப்பு வருது. என்னடா இவ காலில் அடிபட்டுருக்கு, அதை பற்றி வலிக்குதுன்னு சொல்லாமல் பிளட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு கத்துறாளேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் வராரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க, ஏன்னா ஆல்ரெடி உங்களை ஜேஹோப் தொட்டது உங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க அண்ணனுங்களே பார்க்குறீங்களா. நம்ம சுகாக்கும் ஆரம்புக்கும் தெரியும், என்னன்னா உங்களுக்கு எந்த பாய்ஸோ உங்கள் அண்ணங்களை அப்பாவை தவிர தொட்டால் பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம ஜேஹோப் தொட வராருன்னு சொல்லிட்டு இல்லை அங்கேயே நில்லுங்க, ஏன்னா எங்கள் சிஸ்டருக்கு எந்த பாய்ஸ் தொட்டாலுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதை நம்ம ஜேஹோப்பும் நோட் பண்ணுறாங்க, ஏன்னா ஜேஹோப் வந்து டச் பண்ணியிருப்பார், அவரை நினச்சிப்பாரு இவர் தொட்டனால மட்டும்தான் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சேடாக இருப்பார். பட் இவங்க சொல்லவும் தான் புரியுது, இவளுக்கு எந்த பசங்க தொட்டாலும் பிடிக்காதாட்ருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ அண்ணா அவளை தொடாதண்ணா வேணாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜேஹோப்போ ஓகே அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டெல்லாம் கேட்காமலாம் இருந்திருக்கும், நம்ம ஜேகேக்கு கேட்குது. ஸோ இப்போது உங்களுக்கு அடிபட்டுருக்கல, இந்த சாக்கை வச்சு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இருக்க நம்ம ஜேஹோப்போட அங்கிள் பார்த்துடுறாரு, என்ன இங்கே டீமன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. ஏன்னா ஒரு டீமன் இருந்தாலும் சமாளிக்க முடியாது, பக்கத்தை சுற்றி இப்போ 3 டீமன் இருக்கா, பசங்க வேறு ஆளை காணோம். அவர் டீமன் சொல்லி கத்துறாரா. இந்த டைம் சவுண்டு கேட்டு நம்ம ஜின்னு உள்ளே வராரு. அங்கிள் இந்த டீமன்ஸ் கூட உங்களுக்கு என்ன வேலை, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, உங்களை கண்ட்ரோல் எதுவும் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அங்கிள் பதற ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல மியூசிக் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மியூசிக்னால அந்த இடமே சைலண்ட்டாக இருக்கு. அங்கிள் ரொம்ப சைலண்ட்டாக இப்போ நார்மல் ஆகிடுறாரு. அங்கிள், நாங்கள் சொல்கிறோம், இப்போதைக்கு அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பேசுகிறாரா. இப்போது இந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஆரம் வந்து எல்லாத்தையுமே சொல்லி விட்டுடுறாரு. அதனால் இப்போ அந்த அங்கிள் பண்ண நம்ம ஜேகேவோ கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிற மாதிரி ஆக்டிங்கை போடுறாரு. நம்ம ஜேகே கண்ணு முழிக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் ஓடி போய் அண்ணா நீ நல்லாயிட்டியா, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி பண்ணுறீங்க. நம்ம சுகாவும் ஆரமும், நல்ல வேலை இவளை கூட்டிகிட்டு வந்தோம், இவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆரமும் சுகா பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜிம்மின் சும்மா விடுவாரா, அப்படியே குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவனுங்க 2 பேரும் என்ன அப்படி சீக்கிரட் பேசிகிட்டு இருக்கானுங்க. சுகா, நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ எங்கே போனாலும் எங்கேயும் நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. நம்ம சுகா வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட இனிமேல் நம்ம எதை பேசினாலும் பார்த்து தான் பேசணும், ஏன்னா இங்கே ஒருத்தர் என்னை கண்காணிச்சுட்டே டார்ச்சர் பண்ணுறான்டா, அது என்னால் முடியல அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆரனுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. ஏன்னா நம்ம சுகா இந்த அளவுக்கு புலம்புனது கிடையாது. இதையும் நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ சுகா பக்கத்தில் வந்து, ஆமாம் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சுகா, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. ஜிம்மினுக்கா ஷாக்காக இருக்குது. என்னது, என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, யார் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. வேறு யார், நான் தான், நீ என்ன தானே நோட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே என்ன நோட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. நானா, நெவர், எனக்கு ஒன்று பிடிக்கலையே, எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது, அதனால தான் நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். டேய், இங்கே என் பிரதர்ஸும் தான் இருக்காங்க, அவங்கள நோட் பண்ணாமல் ஏன்டா என்னை மட்டும் நோட் பண்ணிகிட்ருக்க, ஏன்னா எனக்கு உன் மேலே தான் அதிக டவுட்டாக இருக்குது, உன்னை ஃபாலோ பண்ணால் எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல. உன் பிரதர்ஸ் பாரு, அந்த ஆரம் இருக்கானே, ஆரம் தானே, அவன் ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுறான். ஜேகே வந்ததுலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். தோ அந்த பொண்ணு இருக்கால, என் அம்மா என் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, இவங்க 2 பேர்த்தையும் தவிர நான் யாரையும் நோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. இதை நம்ம ஆரம் கேட்டுட்ருக்காரு. ஆரம்க்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ சரிண்ணா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரா. டே என்னை காப்பாற்றுடா, நானும் உன் கூட வரேன்டா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. இல்லைண்ணா, நீ வந்தனா வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா உன் பின்னாடி அவன் வருவானா, என்னை கண்காணிக்க யாரும் இல்லை, ஆனால் உன்னை கண்காணிக்க உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்கல்ல, ஸோ நீ வந்தனா நானும் மாட்டிப்பேன்னா, ஸோ பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி காதில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பட் நம்ம சுகாவுக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் இப்போதைக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, இவங்க அங்கே கூட்டு போகிற வரைக்கும் நம்ம இவங்களோட பேச்சை தான் கேட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் வந்து வெளியே போகவும் முடியாது. இவன் அந்த ஜிம்மின் என் பக்கத்தில் இருக்கனால அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல், அதனால தான் என்னை மட்டும் மாட்டி விட்டு போயிட்டான். அப்போது ஜிம்மின் பக்கத்தில் வந்து, டேய் நான் எங்கே போனாலும் நீ என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ நானும் வர மாட்டேன் அப்படின்றாரு. நீ தான் எங்கே போனாலும் கூட வருவேன்னா நான் உனக்கு காட்டுறேன், பட் உன் கூட அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி எனக்கு அந்த பிளேஸை காட்ட நான் போகணும் அப்படின்றாரு. தென் நம்ம ஜிம்மினுமே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜின் வந்து பார்க்குறாரு, என்ன எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட சேஃபில் தானே கூப்பிட்டு வந்தார், ஸோ யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த 4 டீமன்ஸையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது, இந்த 4 டீமன்ஸுக்கும் 4 இன்சார்ஜை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஒரு ஐடியா போட்டுறாரு. அப்போ ஜின்னு மனசுக்குள்ளேயே, ஜிம்மின் ஆல்ரெடி அந்த சுகா டீமனுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டான், வேற இதை பற்றி என் பிரதர்ஸ் கிட்ட நான் பேசி ஆகணும், பட் ஜிம்மின் இப்போதைக்கு அந்த சுகாவை விட்டு வரமாட்டான், ஏன்னா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ அவன்கிட்ட எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம தனியாக தூங்கும்போது எதுகிட்ட ஃப்ரீ டைம் கிடச்சா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஜேஹோப்பையும் வியையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பும் வியும் உள்ளே தான் இருப்பாங்க. நம்ம ஜேகேக்கு அடிபட்டிருக்கோம்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வியையும் ஜேஹோப்பையும் ஜின்னு தனியாக கூப்பிடுறாரு. அங்கே அவங்களுக்கு பர்சனலாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே தான் 3 பேரும் போகிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு, ஜேஹோப் வி உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லி ஆகணும், அதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகணும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், ஜிம்மின் இல்லையே, அவனுக்கு எப்படி தெரியாமல், நான் அவன்கிட்ட ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன்டா, அவன் அதை ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கான், அதுவும் ஆக்சுவலி அவனாக தான் பண்ணான், உங்ககிட்ட நான் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா சொல்லு, இங்கே பாரேன், நான் எப்படியோ நம்ம இவங்கள இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம், எப்படியும் பிரச்சனை தான் வரும், நம்ம முழுசாக அவங்கள நம்ப முடியாது, ஏன்னா அவங்க டீமன்ஸ்,
ஸோ என்னை நம்பி தான் நம்ம அன்கிளும் இங்கே இப்படி பார்த்துட்ருக்காரு. என்னை நம்பின்னு இல்லை, நம்மளை நம்பி தான். ஸோ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அண்ணா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் பண்ணுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரு. ஜெயஹோப் வி நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 4 டீமன்ஸையோ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க பண்ணுறது சரியா தப்பா, இல்லை நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு தெரில. ஆனால் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏஞ்சல் வேர்ல்டுக்கு எதுவுமே வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் இப்போ நீ வி என்ன பண்ணுறனா, நீ ஒரு பையனை தூக்கிட்டு போனல ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா, அவன் பேர் ஜேகே அப்படின்றாங்களா? அந்த ஜேகேவை நீ கண்காணிக்கணும். என்ன நான் சொல்கிறேன்? ஆமாம், அவன் எங்கே போனாலும் சரி, அவன் என்ன பண்ணாலும், என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நீ நோட் பண்ணணும். என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்புறம் ஜேஹோப், நம்ம ஜிமின் எப்படியும் கேர்ள்ஸ் பக்கத்தில் போக மாட்டான். அதனால தான் அவனை நான் சுகாவை நோட் பண்ண சொல்லிட்டேன். அவனுமே சுகா மேலே ஒரு டவுட் வருதுன்னு என்கிட்ட அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் நான் அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். நம்ம ஜிம்மின் சுகாவை நோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சுகாவுக்கு இப்போ எந்த இதுவும் இல்லை. மற்ற 2 பேரை நம்மள யாரை நோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன இதாகும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஜேஹோப்புக்கும் வீக்கும் கொஞ்சம் தெரியும்ல. அதனால் வி என்ன பண்ணுறாரு, அண்ணா நம்ம ஜேஹோப் வந்து அந்த ஒயனை பார்த்துக்கிட்டோன்னா, ஏன்னா நம்ம ஜேஹோப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயனுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பாய்ஸ் யாரும் தொட்ட அளவில் பிடிக்காது. அதனால் ஜேஹோப்புக்கு இது நல்லாவே தெரியும். அவன் பார்த்துப்பானா அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாங்க. சரி, எனக்கும் ஓகே தான். ஒயனை நீ பார்த்துக்கோ ஜேஹோப் அப்படின்றாங்க. பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஆரம் தான். ஸோ நான் அவனை பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு டீமன் கொடுத்துருக்கல, அந்த டீமன்ஸை விட்டு என்றைக்குமே நீங்கள் பிரியக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்தாலும் அதை என்கிட்ட வந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி என்ன வேணாலும் இருக்கட்டும். அவங்கள முழுசாக மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி சுகா மேலே ஜிம்மினுக்கு டவுட் வந்தது. அந்த டவுட்னால தான் அவனை அப்போலேருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்றாங்களா? அண்ணா ஜிமின் அவனை தனியாக விட்டியா என்ன? ஆமாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணா ஏன்னா அப்படி பண்ண, அவனை ஏன் நீ தனியாக விட்ட அப்படின்னு ஜெயஹோப் கேட்குறாரு. ஏன்டா அப்படி சொல்கிற? ஏன்னா அவங்கள பெரியவன் அந்த சுகா தான் அண்ணா. இல்லைடா, நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், இதோ ஆரம் இருக்காங்கல்ல, அவங்க மேலே டவுட் கூட வரல. ஜேகே அவனுக்கு அடிபட்டிருக்கு. வயன் அவனுக்கு சுத்தமாக பொண்ணுங்களே செட் ஆகாதுடா. இன்னும் சொல்லப்போனால் அவன் நம்ம அம்மா அப்புறம் சிஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு. உங்களுக்கே தெரியும்ல, இவங்களை தவிர மற்ற யாரையும் நோட் பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கு சுகா மேலே டவுட் வந்துச்சுடா. அதனால தான் அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பட்ட டவுட்டால் தாண்டா நான் உன்கிட்ட வந்து இப்படியே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா, அதுவும் உண்மைதான். அவன் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள், நான் இப்போவே ஆளை சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்றாங்க. இல்லைண்ணா இல்லை இருக்கட்டும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரு. ஜேஹோப் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் ஓகே தான், அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்கிறாரு. ஓகே அண்ணா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து வெளியே வராங்களா. நீங்கள் மறுபடியும் அந்த மரத்தில் பெட்டல்ஸ்லாம் விழுதுல அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுக வருது. ஏன்னா நீங்கள் ஜேஹோப் வந்து உங்களுக்கு டச் பண்ணார்ல, உங்களுக்கு யார் டச் பண்ணாலும் பிடிக்காது. ஆனால் அவர் டச் பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணுறாரு. ஆரம் பக்கத்தில் வந்து என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, நான் நம்ம வேர்ல்டில் இருக்கும்போது என்னை ஏதாவது டச் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அவங்கள பொழந்து கட்டிடுவேன். ஆனால் என்ன இப்போ ஒருத்தன் டச் பண்ணானா, அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. ஆக்சுவலி அவன் என்னை காப்பாற்ற தான் நினச்சான். பட் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருந்ததுண்ணா, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி சொல்ல தெரிலண்ணா அப்படின்றீங்களா? ஆரம்புக்கு புரியுது. சரிம்மா, எங்களை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? எங்களால் தானே நீ இப்படி ஒரு இடத்துல இருந்து மாட்டிக்கிட்ட. அண்ணா பரவாயில்லண்ணா, நம்ம ஃபேமிலிக்காக, அது உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ அந்த ஜெஹோப் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. கண்டிப்பாக அண்ணா, நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். நான் உன்னோட சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் ஆரம் உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தங்கச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, இப்படி ஃபீல் பண்ணுறா, நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ண விட்டுட்டோமே. அப்பா மட்டும் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம தான் இனிமேல் அவளை அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம சுகா ஜிமின் வராங்களா, நம்ம எப்படியாவது இவ்வளோ சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வயன் அங்கே பாரு, நம்ம அண்ணாவுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நம்ம சுகாவுக்கு ஒரு பார்ட்னரா? என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம சுகா பின்னாடியே ஜிமின் வந்துட்டுருக்காரா? இதை தான் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, என்ன தான் நடக்குதுங்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த பையன் நம்ம சுகா அண்ணன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கானே.
என் அண்ணன் கூட எனக்கு பேசவே டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்களா. நீ கண்டுக்காத, நம்ம சுகா நம்மளை எப்படிலாம் பழி வாங்கியிருக்கான், என்னென்னலாம் பண்ண சொல்லியிருக்கான், விடு விடு, அவனையும் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல. என்ன சொல்கிறேன், அவன் அந்தளவு டார்ச்சர் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம அண்ணாவுக்கு யார் இப்படி அவனை ஃபாலோ பண்ணாலுமே பிடிக்காதுல்ல. பட் அந்த பையன் என்னன்னா நம்ம அண்ணனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பையனுக்கு நம்ம அண்ணன் மேலே டவுட் வந்துருச்சான், அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படின்றாங்களா. என்ன அண்ணா, சுகா மேலே டவுட்டா? ஆமாம், நம்ம சுகாவுக்கு தான் நடிக்கவே தெரியாதே, அதனால தான் உனக்கு டவுட் வந்துடுச்சு அப்படின்றாங்களா. ஓ அப்படி சொல்கிறியா அண்ணாவா, நம்ம போய் சுகாவை டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. வேணாம்மா வேணாம், அப்புறம் அந்த ஜிம்மின் இருக்கானே, அவன் அப்பப்பா அவனை தான் பார்த்துட்ருக்கான். பரவாயில்லண்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. இந்த டைம் நம்ம சுகா அங்கேருந்து வந்துட்டுருக்காரா. ப்ரோ என்ன உனக்கு பார்ட்னர் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன எனக்கு பார்ட்னரா, என்ன சொல்கிற, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அண்ணா அதாவும் பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டுருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறேன். இங்கே பாரு ஒயன், ஒழுங்கா நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, நீ சின்ன பொண்ணு. என்ன நான் சின்ன பொண்ணா? ஆமாம், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியாமே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா நம்ம ஆரம் சொல்லி விட்டுருப்பாரு அங்கே நடந்த எல்லாத்தையும். ரம் அப்படின்னு சுகா பார்க்குறாரா. அண்ணா நான் இது சொல்லையே, அவளா கண்டுபிடிச்சிட்டா. இங்கே பாரு, நான் ஒன்றும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவன் என் பின்னாடியே சுற்றிட்டு அலையிறான், எனக்கு பார்க்காது அப்படி தான் இருந்துச்சு. ஒயன் நீயாச்சும் அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அண்ணா இதுவும் நல்லா தானே இருக்கு, எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீயும் என் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மறைக்கிறாரு. அப்போ நீங்கள் ஜிமினாவை பார்க்குறீங்க, இங்கே பக்கத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களா. அதுக்கு ஜிமின் இல்லை நான் வரமாட்டான் அப்படின்றாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் நம்ம பக்கத்துலேயே பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தான், இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறான், வரமாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஆரம் வந்துட்டு, ஒருவேளை நான் நிற்கிறனால வரமாட்டேங்கிறானா. இல்லைடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நான் இன்னும் பேசிகிட்டு இருந்தவன், அப்போ அவன் நம்ம கூட தானே இருந்தான். அப்போ சுகாவும் ஆரமும் டக்குன்னு வயனை திரும்பி பார்க்குறாங்க. ஆரம்க்கு புரிஞ்சிருது. அண்ணா ஒரு வேளை அவனுக்கு கேர்ள்ஸ்னால் பிடிக்காதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் நீ அவன் பக்கத்தில் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க ஆரம். அப்போ நீங்கள் ஜிமின் பக்கத்தில் வரீங்களா. ஜிமினா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா. ஜிமின் அங்கே நிற்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் நவந்து போகிறாரா. நீங்கள் இன்னுமே பக்கத்தில் போய் டீஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் வேகமாக ஓடி வந்து சுகா பின்னாடி நிற்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. பட் ஆரம்க்கும் உங்களுக்கும் புரிஞ்சிருது, அவருக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் பக்கத்தில் யாரு கூட நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணா எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. என்ன திடீர்னு, நீ எப்பொழுதும் ஆரம் கூட ஜேகே கூட தானே இருப்ப, என்ன என் கூட இருக்கேன்னு சொல்கிற. அண்ணா உனக்கு ஹெல்ப் வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிருது, இவ நம்ம பக்கத்தில் நின்னா நம்ம அவன் பக்கத்தில் நிற்க மாட்டோன்றதுக்காக இவ வந்து நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நிற்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் சுகா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்களா. இதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் ஆரம் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. சுகாக்கா இப்போ தான் புரியுது, ஓ இவன் பக்கத்தில் எந்த பொண்ணுமே நிற்கக்கூடாது, அப்படி நின்னா இவனுக்கு பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகா என்ன பண்ணுறாரு, அப்போது உங்கள் கையை பிடிக்கிறாரு. வா தங்கச்சி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரா. அண்ணா அண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் அவனை டீஸ் பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிற. ஆமாண்ணா எனக்கு ஏதோ அவன் பொண்ணுங்க பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறான், எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குண்ணா, அவன் பின்னாடி மட்டுமே சுற்றுறான் அதான் அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் கேட்டதுக்கு ஏதோ எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா. ஆமாம் அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், அவன் அம்மா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவங்களை தவிர அவன் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியாண்ணா. ஆ இனிமேல் அவனை கலாய்ச்சி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவன் பின்னாடி வரதை நிற்பாட்ட மாட்டானே. அங்கே பாரு, நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டான், அவன் இன்னுமே ஆரம் பக்கத்தில் தான் நிற்கிறான் அப்படின்றாங்களா. அப்பா ஒரு வழியாக எனக்கு தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே உங்கள் கையை விட மாட்டாரு. ஜிமினாக்கு கோவம் வருது. நான் இவனை வாட்ச் பண்ணுறேன்னு தெரிஞ்ச வேணும்னே இப்படி பண்ணிகிட்ருக்கான், இனிமேல் நான் அவன் பின்னாடி போக மாட்டேன், இவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட நீங்கள் போகிறீங்க. அண்ணா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. என்னப்பா அதிசயமாக இருக்குது, அவனை விட்டு வரமாட்டேன்ல சொன்னேன் அப்படின்றாங்களா. இப்போ நம்ம ஜின்னு வி அப்புறம் ஜேஹப் இவங்க 3 பேரும் ஜேகே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்துட்டாரு. ஜிமின் இப்போ ஃபஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்குறாருல இவ்வளோ க்ளோஸாக. அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாரு, நீ எழுந்துட்டியா, ரொம்ப நல்லது, நான் உனக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறுபடியும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து ப்ளே பண்ணுறாரு. இதன் வெளியே இருக்க நம்ம சுகா ஆரம் உங்களுக்கெல்லாம் கேட்குது. ஸோ நீங்களுமே உள்ள வரி. அப்போ நம்ம ஜேகேக்கு உங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஓடி வந்துட்டு ஜேகே நீ எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஜிமின் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒய்யனுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜேகே பையன் கூட தான் இவன் அதிகமாக இருப்பா. ஸோ நமக்கு இவனை நம்ம பார்த்துக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி சுகாவை பார்க்குறாரு. சுகா வந்துட்டு அப்போது ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம யாரும் நோட் பண்ணுறாங்க. ரைட்டை விட இனிமேல் நம்ம அண்ணனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஜேஹோப் வந்து ஆரம் கிட்ட பேசுகிறாங்க. ஆரம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நான் உன் சிஸ்டரை வேணும்னே டச் பண்ணல, அவங்க விழ போயிட்டாங்க, அதனால தான் நான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன். பட் உன் சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், என் பவரை யூஸ் பண்ணியிருப்பேன். சாரி ஆரம் அப்படின்றாங்களா. ஆரம்க்குமே புரியுது இவன் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா இவன் ஏஞ்சல் வேர்ல்டாச்சு. ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் இப்படி யாரையும் ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. இத்தனைக்கும் நீ வேறு வேர்ல்டை சேர்ந்தவன், உனக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல விட, அவள் மன்னிச்சிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரி அப்படின்றாங்களா. இதை என் தங்கச்சிக்கிட்ட கேட்டியா அப்படின்றாங்க. நான் கேட்டேன், ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. அப்புறம் இந்த மரத்து கீழே பெட்டல்ஸ்லாம் விழுந்துச்சா, அது பக்கத்துலேயே நின்று ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அதை தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் ட்ரீமன் வேர்ல்டில் இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் இருந்தது கிடையாது, அதாவது இந்த மாதிரி அழகான மரம்லாம் இருந்தது கிடையாது. அவளுக்கு அது வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கும் போல், அதனால தான் அப்படி நின்றுப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அவள் என் அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்ணுறா, அதனால தான் அப்படி இருந்திருக்கா. நான் அவனுக்கு ஒரு நல்ல அண்ணனா இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், இங்கே வந்ததுலேருந்து நான் என் தங்கச்சியை சரியாகவே கவனிச்சிக்கல. இந்த டைம் பக்கத்தில் தான் நம்ம ஜின்னு வியுமே நிற்கிறாங்க, இதை நல்லா கேட்குறாங்க. என்ன சொல்ல போனால் நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு, என் அம்மா அப்பா எங்கள் 3 பேர்த்தையும், அதான் எங்கள் 3 பசங்களையும் சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட வச்சுக்கிட்டதில்ல. எங்களை ஒரு இருட்டு ரூம்குள்ளே அடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை தனியாக ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. இவ்வளோ வருஷமாக நாங்கள் காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தோம். பட் அவள் அப்படி கிடையாது, அவளை எப்பொழுதுமே அவங்க கூட தான் வச்சுருந்தாங்க. பட் அவளுக்கு எங்கள் மேலே பாசம் வந்து எங்களை பார்க்கணும், என் அண்ணா விட்டு இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்றனால எங்கள் கூட வந்தா. பட் நாங்கள் அவளை கவனிச்சிக்கல. என்னதான் அவள் அப்பா அம்மா கூட ஹாப்பியாக இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பினஸை விட்டு எங்கள் கூட வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. எங்களால் தானே அவளுக்கு இப்படி ஆச்சு, எங்களால் தானே அவனுங்க அப்படி அடித்து துரத்துனாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ இதை கேட்டுட்ருந்த நம்ம வி, ஜின், அப்புறம் ஜிமின், ஜேஹோப் இவங்க எல்லாத்துக்குமே புரியுது. ஓ, இவங்க உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம தான் இவங்கள தப்பாக நினச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இவங்களை இப்படி பண்ணக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் வருது. ஏன்னா இவங்களை நம்பி இங்கே வந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. நம்ம சுகா ஜேகே பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஜேகேவை டச் பண்ணி, உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணா எனக்கு இப்போ ஓகே தான் அண்ணா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே சுகாவை பார்த்து, அண்ணா என்னாச்சு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு பிரதர், நான் உன்னை இப்படி வச்சுருக்க கூடாது, ஏன் தப்பு தான், இங்கே பாரு இவளையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சுகா வந்துட்டு இன்டைரக்டாக மன்னிப்பு கேட்குறாங்க, இப்படி ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு. அப்போது ஜேகேவும் நீங்களும், அண்ணா விடு அண்ணா, நீ அண்ணா, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதாவது இவங்க வேறு மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு வேறு மாதிரிலாம் தெரியும். ஸோ இவங்க பார்க்குறாங்க, இவங்களும் நம்மள மாதிரி தான் ரொம்பவே க்ளோஸான, நம்மளை விட ரொம்பவே எமோஷ்னலாக அடிபட்டிருக்காங்க. நம்ம இவங்களை அப்படி நினச்சிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இவங்கக்குள்ள மனசில் ஒரு மாதிரி தோணிகிட்ருக்கு. அப்போ நீங்கள் ஆரம்ப பார்த்து, அண்ணா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஆரம்பம் பக்கத்தில் வந்து உட்காராரு. இப்போ ஜேகே, நீ ஆல்ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சரி நீ சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏஞ்சல் தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு, அதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இங்கே தான் நான்வெஜ்லாம் கிடையாது உங்களுக்கா? ஐயையோ, இங்கே நான்வெஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அட் சேம் டைம் ஜேகேக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆரமும் சுகாவும், என்ன பண்ணுறது, இங்கே நம்ம எல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே சொல்கிறாங்க. இதை நம்ம ஜின் புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் அங்கெல்லாம் என்ன சாப்பிட்ருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் ஏஞ்சல்ஸ் ஆச்சே, நாங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் இங்கே இதை தான் சாப்பிட்டாகணும், ஏன்னா இதான் ரூல்ஸோ, நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் என் அப்பா முன்னாடி உங்களை நாங்கள் நிறுத்த முடியும், நீங்கள் நல்லவங்க அப்படின்னு காமிச்சு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிதாகணும் அப்படின்றாங்களா. ஸோ இதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. நம்ம ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இவங்க அப்படி இருந்தவங்க இப்போ இங்கே வந்து இப்படி இருக்காங்கல்ல, உண்மையாலுமே இவங்க நல்லவங்க தான் போல அப்படின்றாங்க. அப்போ கூட நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, சுகாவை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. சுகாக்கா
அட ஏன்டா இப்படி இருக்க? நான் இப்போ பழம் தானடா சாப்பிட்டுட்ருக்கேன். வேற எதையாவது சாப்பிட்றேன் அப்படின்ற மாரி இருக்காரு. அப்ப நம்ம ஜிமின் சுகாவ பார்த்து பக்கத்துல வந்து, "நீ கெட்டவனோ, நல்லவனோ, நான் எப்போதும் உன்ன கவனிச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ ஒழுங்கா இரு" அப்படின்றாரு. அட இவன் வேற அப்படின்னு சொல்ற மாரி சுகுமார் இப்படி பார்த்துட்ருக்காரு. ஆர்மிஸ் இதோட டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 3 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா? இதுக்கப்புறம் இங்க என்னென்ன நடக்க போகுது? இவங்கெல்லாம் டீமன் வேர்ல்டுக்கு போவாங்களா? இல்ல இங்கவே இருப்பாங்களா? ஆர்மிஸ் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.